World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 3வது வாரத்தில் ஒரு 15 டேஸ் வகுப்புகள் ஒரு குறிப்பிட்ட ஜோதிட தலைப்புகளில் அருமையாக வகுப்புகள் நடத்திட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த மாதம் ஜூலை மாதம் 15 டேஸ் வகுப்பு என்றைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா 21/7/2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்க போது. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு இருக்கும். தினமும் அந்த வகுப்புக்கான ரெக்கார்டு வீடியோஸ் கொடுத்துருவோம். சில முக்கியமான பிடிஎஃப்ஸ் அந்த வகுப்புக்காக கொடுப்பேன். ஸோ இந்த வகுப்பு என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, தசாபுத்தி பலன் காணும் முறைகள் பரிகாரங்கள். ஸோ இந்த தசாபுத்தி எப்படி எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி பலன்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வகுப்பில் 15 டேஸ் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 9 கிரகங்களுடைய தசாபுக்தி, சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் எல்லா கிரகங்களுடைய தசாபுக்தி 12 லக்னங்களுக்கும் எப்படி வேலை செய்யும், எந்த மாதிரி இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், எந்த மாதிரி இருந்தால் கெடுதலான பலனை கொடுக்கும், எப்படி அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கணுங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தசாபுத்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தசாபுத்திங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற சம்பவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது தான் தசாபுத்தி. சம்பவத்தை நிர்ணயம் செய்தல், அந்த கால நிர்ணயம் பண்ணுறது, அதோட வேலை தான் தசாபுத்தின்னு சொல்லலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் கர்மா திரிக்குள்ளே போகணும். இப்போ கர்மா ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் புண்ணியமும் செஞ்சுருக்காங்க, பாவமும் செஞ்சுருக்காங்க. கர்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த கர்மாக்குள்ள ஒரு மனிதன் செய்த புண்ணியம் மற்றும் பாவமும் இருக்கும். அப்போ நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம்னா அந்த புண்ணியம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோங்கிறத ராசிக்கட்டம் சொல்லும், பாவம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோங்கிறத ராசிக்கட்டம் சொல்லும். அப்போ புண்ணியம் செய்தோம்னா அந்த புண்ணியத்துக்கான நல்ல விஷயங்களை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம தசாபுத்தின்னு சொல்கிறோம். அது என்னன்னு சொல்லலாம், நல்ல தசாபுக்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் கெட்ட தசாபுத்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி காலங்கிறது என்னென்னா, நமக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கணும்னு விதியில் இருக்கோ, நம்முடைய ராசி கட்டத்தில் இருக்கோ, அது எப்போ நடக்குங்கிற சம்பவத்தை கால நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் தசாபுக்தி. அப்போ அந்த தசாபுக்திங்கிறது எதுக்காக நம்ம முக்கியமாக பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா சூட்சமங்கள் என்னென்னா, நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். இப்போ கார் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் நடக்கிறது, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, அதில் நிறைய லாபம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள், யோகமான விஷயங்கள். அந்த யோகமான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அது நல்ல தசாபுத்தி காலகட்டம்னு சொல்கிறோம். இதே நம்ம நிறைய பாவம் பண்ணியிருப்போம், அந்த பாவத்துக்கான தண்டனையாக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். விபத்து ஏற்படுறது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது, நம்மளுடைய குழந்தைகள் அல்லது அப்பா அம்மா இறந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய சோகங்களான காலகட்டமாக இருக்கும். அது நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அதை தான் கெட்ட தசாபுக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபைனலாக ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களோட லைஃப்பில் இவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா எந்த காலகட்டத்தில் நல்லா வாழ்வாங்க, எந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுவாங்க, என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, எந்த காலகட்டத்தில் நல்லா வாழ்வாங்க, என்ன மாதிரியான நன்மைகளை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நல்ல தசாபுக்தி கெட்ட தசாபுக்தியாக 2 விதமாக பிரிக்கலாம். பிரித்து அதுக்கான பலன்களை நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த தசாபுக்திகள் நம்ம படிக்கணும்னாலே இதில் ரொம்ப முக்கியமாக இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம், கிரக வலிமை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிரக வலிமை மற்றும் பாவ வலிமை இது தெரிஞ்சாதான் இந்த தசாபுத்தி காலம் அவங்களுக்கு நன்மையை செய்யுமா கெடுதலை செய்யுமா
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை இந்த கிளாஸில் ரொம்ப அருமையாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த தசாபுக்தி நமக்கு நன்மையை செய்ய போதா கெடுதலை செய்ய போதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு தசாபுத்தி வந்து நமக்கு நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதை எதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த தசாபுக்தி நாதன் கிரகத்தோட வலிமையை வச்சும் பாவத்தோட வலிமையை வச்சும் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான நன்மைகளை செய்யும் தீமைகளை செய்யும், எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட தீமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடிய விஷயம் என்னென்னா தசாபுத்தி பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம கற்றுக்குவோம். தசாபுத்தி பாவ தொடர்புகள்னு சொல்லுவாங்க. அதன் மூலிமா நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த தசாபுத்தி பாவ தொடர்புகளில் நிறையா ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா மூலிமா அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது என்னென்ன பாவங்கள் வழியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. நான் ஒரு 2 ரூல்ஸ் சொல்கிறேன். இப்போ புத்திநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்திநாதன் நின்ற பாவம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் புத்திநாதன் வந்து 9ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ 9ஆம் பாவத்தின் வழியாக அந்த பலன் நடக்கும். 9ஆம் பாவ பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. நான் 2 ரூல் மட்டும் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் புத்திநாதன் பார்க்கும் பாவம். இப்போ புத்திநாதன் வந்து ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாருன்னா, அப்போ 2ஆம் பாவங்கிறது வருமானம். அப்போ வருமான ரீதியாக இவங்களுக்கு அந்த 2ஆம் பாவம் சம்மந்தமான பலன்கள்லாம் நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ரூல் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 ரூல் இருக்குது. அந்த ரூல் ஃபுல்லாக படித்தோம்னா இந்த புத்தியில் என்னென்ன பாவங்கள்லாம் இயங்க போகுது, அந்த பாவங்களுடைய பலன்களை நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தசாபுக்தி நடந்தால் அந்த தசாபுக்தி நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை கிரக வலிமை பாவ வலிமை மூலிமா தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் என்னென்னா, ஒரு தசாபுக்தி நன்மைனா எப்படிப்பட்ட நன்மை, எந்த பாவத்தின் வழியாக நன்மை, எந்த காரகத்துவத்தின் வழியாக நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே தீமைனா எப்படிப்பட்ட தீமை, எந்த பாவத்தின் வழியாக தீமை, எந்த கிரகத்தின் வழியாக தீமைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ஸ்டெப் தான் தசாபுத்தியில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ இது 2யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது 2யும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அக்யூரசியாக இந்த நன்மை தீமைகள் எப்படி நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த தசாபுத்தி காலமும் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு சுக்கிர புத்தி, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு குரு திசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அது எப்படி நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நன்மை தீமை இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது எதன் வழியாக நமக்கு வரும் அந்த நன்மை தீமைகள் அப்படிங்கிறத அக்யூரஸியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிப்போம். அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். இந்த நன்மை தீமைகள் எப்படிலாம் நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கும்னா, முதல்ல எந்தெந்த காலகட்டங்களில் கிடைக்குங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியுங்களா தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி கிரகம் யாரோ அந்த கிரகத்தோட கிழமையில் உங்களுக்கு அந்த ஈவன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரகத்தோட ஓரையில் அந்த ஈவன் நடக்கும். ஸோ அது என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி கிரகத்தோடைய நட்சத்திரங்கள், ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த நன்மை தீமை நடக்கும். ஸோ அப்போ நன்மை தீமை கொடுக்கும் அமைப்புகளில் கிழமை, ஓரை, நட்சத்திரம். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்குது, இல்லை சனி புத்தி நடக்குதுன்னா அதில் நீங்கள் நன்மை தீமையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி. அதே மாதிரி எந்த பாவத்தின் வழியாக என்ன மாதிரி நன்மை நடக்க போகுது, என்ன மாதிரி தீமை நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் அதை எக்ஸாக்டாக
எந்த டைமில் நடக்கும்னா சனி புத்தினால உங்களுக்கு நன்மையோ தீமையோ நடக்க போகுதுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கும், சனி ஹோரை அன்னைக்கு நடக்கும், சனி ஹோரையில் நடக்கும். சனியோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட கரணம் சகுனி கரணத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் சனி யோகியாக வரக்கூடிய யோகம் விஷ்கம்ப நாம யோகத்தில் அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் சனியோடைய டிஎன்ஏவான புனர்பூசம், அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்படி நாம் இந்த கான்செப்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். தசாபுத்தியில் முதல் ஸ்டெப் வந்து ஒரு தசா புத்தி நடந்தால் இந்த தசையில் இந்த புத்தியில் உங்களுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கிரக வலிமை பார்க்கணும். ரெண்டாவது, நன்மை நடக்கும்னா அது எப்படிப்பட்ட நன்மை, எதன் வழியாக நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பாவ தொடர்புகள்னு பேர். தசாபுக்தி பாவ தொடர்புகள் வழியாக அந்த ரூல்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறோம். மூணாவது, அந்த பாவங்கள் வழியாக கிரகங்கள் வழியாக நமக்கு இந்த மாதிரி நன்மைகளோ தீமைகளோ நடக்குதுன்னா அது எக்ஸாக்டாக துல்லியமாக எப்போ நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு புத்தி நடக்குதுன்னா அந்த புத்திநாதன் கிழமை, அந்த புத்திநாதனோட ஹோரை, அந்த புத்திநாதனோட நட்சத்திரங்கள், அந்த புத்திநாதன் சம்பந்தப்பட்ட கரணம், புத்திநாதன் சம்பந்தப்பட்ட யோகம், புத்திநாதன் சம்பந்தப்பட்ட கர்மப்பதிவு, இதன் வழியாக உங்களுக்கு நன்மையோ தீமையோ நடக்கும். இதை வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் அப்ளை பண்ணியாச்சு. இதை தாண்டி நடக்காது. அந்த பர்டிகுலர் டைமில் தான் நடக்கும். அப்போ அந்த புத்திநாதனோட தொடர்புடைய கிரகங்கள் பாவங்கள் வழியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இந்த சூட்சமமான காலகட்டங்களை அடிப்படையாக வைத்தா நடக்கும். அப்போ இந்த 3 ஸ்டெப் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தசாபுக்தியில் மிக முக்கியமாக படிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் துல்லியமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தசாபுக்தி நிகழ்வுகள் 3 விஷயங்கள் வழியாக நடக்கும். அது என்ன மாதிரி 3 விஷயங்கள் வழியாக நடக்கும்னா, அந்த தசாபுத்தி தொடர்புடைய நபர்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி தொடர்புடைய இடம், தசாபுத்தி தொடர்புடைய பொருள், இந்த 3 விஷயத்தின் வழியாக பிரபஞ்சம் அந்த நிகழ்வுகளை நமக்கு கொடுக்கும். அதை எப்படி சார் எடுக்கிறது பார்க்குறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா அந்த தசாபுத்தி சார்ந்த நபர்கள் தான் உங்கள் கூட வந்து பழகுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர் கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. சுக்கிரனாலே பொதுவாக பெண்களா, அப்போ சுமங்கலி பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராவாங்க. சுக்கிரனை இளம்பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராவாங்க. அவங்க நண்பர்களாக வரலாம், அல்லது உங்களுடைய எம்ப்ளாயிஸாக வரலாம், அல்லது உங்களுக்கு மனைவியாக வரலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உள்ளே வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைனா நன்மை நடக்கும், தீமைனா தீமை நடக்கும். அப்போ ரொம்ப முக்கியமாக தசாபுத்தி ஈவனில் என்ன கவனிக்கணும், அந்த நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வராங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட தன்மையில் வராங்க, அவங்க நன்மைக்காக வராங்களா தீமைக்காக வராங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெயர்கள் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் என்ன தசை புத்தி நடக்குதோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்து உள்ள பெயர் கொண்டவர்கள் தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா செவ்வாய் பெயர் கொண்டவர்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. செவ்வாய் புத்தி ஒருவேளை கெடுதல் செய்கிற அமைப்பில் இருந்தால் செவ்வாய் பெயர் கொண்டவர்களால் உங்களுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது, அவங்க உங்களுக்கு பெருசாக ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதே செவ்வாய் புத்தி உங்களுக்கு நன்மை செய்கிற அமைப்பில் இருந்தால் செவ்வாய் பெயர் கொண்டவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. செவ்வாய் பெயர்னா என்ன, முருகனோட பெயர்கள் எல்லாம், வீரமான பெயர்கள் எல்லாமே செவ்வாயோட பெயர்கள் தான். ஒருத்தங்களுக்கு வீராசாமின்னு பேர் வச்சுருக்காங்க, செவ்வாயோட பெயர். சரவணன் பேர் வச்சுருக்காங்க, செவ்வாயோடைய பெயர். இப்படி அந்த தன்மைகளை எடுத்துக்கலாம். அப்போ இந்த நபர்களை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் தசாபுத்தியில். அதுக்கு தான் அந்த பெயர்கள். அடுத்து இடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தசாபுக்தி கிரகத்தோட காரகத்துவ இடங்கள். இப்போ உங்களுக்கு குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு குரு புத்தியோ அல்லது புதன் புத்தியோ எந்த புத்தி வேணால் நடக்கட்டும். உங்களுக்கு இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னா புதன் புத்திக்கான இடங்கள் என்ன தெரியுங்களா, புதன்னா ஸ்கூலுன்னு அர்த்தம். புதன்னா ஸ்கூல். அப்போ உங்களுக்கு புதன் புத்தி நடக்குது, அது நல்ல அமைப்பில் இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி அந்த ஸ்கூல்ஸ்க்கு போகிற மாதிரி சூழல் ஏற்படும். அப்போ உங்களுக்கு நன்மை நடக்கும்.
அது தானாகவே ஏற்படும். இதே புதன் புத்தி உங்களுக்கு கெடுதல் செய்ய போகுதுன்னா, அப்போ அடிக்கடி ஸ்கூலுக்கு போகிற தன்மையை பிரபஞ்சம் உருவாக்கி அதன் மூலிமா கெடுதல் கொடுக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புத்தியில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதை பரிகாரமாகவும் நீங்கள் பார்த்து செய்ய கற்றுக்கணும். சில பேருக்கு புதன் நல்லா இருந்து புத்தி நடத்தும், ஸ்கூலுக்கே போகாமல் இருப்பீங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனால் அது பரிகாரம் ஆகிடும். இதே புதன் கெட்டு போய் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் புத்தி நடத்தும், நீங்கள் தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பீங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பை உண்டு பண்ணணும். சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்தது பொருட்கள். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சூரிய புத்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னா, சூரியனா தலைக்கு போடுற கேப்பு, நம்ம யூஸ் பண்ணுற வாட்சுன்னு அர்த்தம். இப்போ சூரிய புத்தி நல்ல அமைப்பில் இருந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்து உங்களுக்கு புத்தி நடத்தினா வாட்ச் கட்டுறது யோகம். சார் வாட்ச் கட்டாமையே இருப்பார், சூரிய புத்தி நடந்துகிட்ருக்கோம், சூரியன் நல்லது செய்கிற அமைப்பில் இருக்கும். அப்போ அந்த யோகம் இன்னும் உங்களுக்கு செயல்படாமல் இருக்குன்னா, அப்போ பரிகாரமாக நம்ம சொல்லலாம் வாட்ச் கட்டுங்கன்னு சொல்லலாம். இதே வாட்ச் கட்டிகிட்டே இருப்பார், சூரிய புத்தி ஆரம்பிச்சிருக்கும், சூரியன் வந்து அவருக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? வாட்ச் கட்டாதீங்க, வாட்சை கழட்டி வச்சுருங்கன்னு சொல்லணும், சூரிய புத்தி முடிகிற வரைக்கும். அப்போ இது எப்படி ஒவ்வொரு காலகட்டங்களும் அந்த நிகழ்வுகளை துல்லியமாக செய்ய வைக்குதோ, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம பழகக்கூடிய நபர்கள், இடங்கள், பொருட்கள், இது மூணுமே நமக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதில் கூட துல்லியமாக நம்ம பார்க்கும்போது, இந்த கிழமையில் பிறந்த நபர்கள், இந்த ஹோரையில் பிறந்த நபர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள், இப்போ உங்களுக்கு ஒரு புத்தி நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து சந்திர புத்தி நடக்குதுன்னா, அந்த சந்திரன் நல்லதை செய்கிற அமைப்பில் இருந்தால் திங்கக்கிழமை பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும். இதே அந்த சந்திர புத்தி உங்கள் ஜாதத்தில் கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் திங்கக்கிழமை பிறந்தவங்களால் உங்களுக்கு கெடுதல் நடக்கும். அல்லது திங்கள் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்தமில் பிறந்தவங்க, திருவோணத்தில் பிறந்தவங்களால கெடுதல் நடக்கும். அல்லது சந்திர ஹோரையில் பிறந்தவங்களால் கெடுதல் நடக்கும். இப்படி மிக துல்லியமாக ஒரு தசாபுக்தியில் யார் மூலிமா நன்மை நடக்கும், யார் மூலிமா தீமை நடக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக பிரிக்கலாம். இதுதான் இந்த கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இதன் மூலிமா என்ன பண்ண முடியும்? நல்லது செய்கிற அமைப்பில் இருந்தால் அதை நீங்கள் அழகாக இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கலாம். கெடுதல் செய்கிற அமைப்பில் இருந்தால் அது கெடுதல் நடக்காத மாதிரி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் தசாபுக்திக்கான அமைப்பு. ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தசாபுத்தி கான்செப்டில் மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிரக வலிமையை வச்சு நன்மையா தீமையா, பாவ தொடர்பு கிரக தொடர்பு வச்சு எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட தீமை, அதுக்கப்புறம் அது எப்படி துல்லியமாக நடக்குங்கிறத இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக வச்சு இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இல்லை இந்த நட்சத்திரத்தில் உங்கள் நன்மை தீமை நடக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு தசாபூத்தி நடக்கும்போது சில நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்காது. அது எப்படின்னா, அதான் வேதகன் தசா நடக்குது, வேதகன் புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விஷயங்களையும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அது வந்து பரிகாரத்தில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இறைவன் நமக்கு தானாக உருவாக்குவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ முக்கியமாக ஒரு பலன் எடுக்கிற விஷயத்திற்கு தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்தான். கிரக வலிமை, பாவ வலிமை, அதுக்கப்புறம் தசாபுக்தி தொடர்புகள், 3வது அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னால் என்ன? அந்த தசாபுக்திநாதன் யாரோ அவருடைய கிழமை என்ன, அவருடைய நட்சத்திரம் என்ன, அவருடைய கரணம் என்ன, யோகம் என்ன, அதன் அடிப்படையில் பார்க்குற விஷயம். இதை 3ஐயும் வச்சு ஒரு மனிதனுக்கு மிக தெளிவாக கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சார் எனக்கு தசாபுக்தி மோசம்னு வந்துருச்சு, இந்த காலகட்டத்தில் எனக்கு தசாபுக்தி மிக மோசமான அமைப்புன்னு வந்துருச்சு, அப்போ மோசமான அமைப்புன்னு வந்துருச்சு, அதே மாதிரி அதுக்கு நான் எப்படி சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அங்கே தான் பரிகாரத்துக்கு போகணும். சார் எனக்கு தசாபுத்தி நல்ல அமைப்புன்னு வந்துருச்சு, எனக்கு இதன் மூலியமாக நன்மை நடக்க போகுது, இதன் மூலியமாக தீமை நடக்க போகுதுன்னு வந்துருச்சு, அப்போ இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அதாவது ஒரு நல்ல விஷயத்தை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கும் பரிகாரம் பண்ணணும்,
ஒரு கெடுதலான விஷயத்தை சரி பண்ணுறதுக்கும் பரிகாரம் பண்ணணும். அப்போ பரிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? தசாபுத்தி கான்செப்டில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? முதல்ல வாழ்வியல் பரிகாரம். இப்போ வாழ்வியல் பரிகாரத்தில் ஒருத்தங்களுக்கு இப்போ செவ்வாய் புத்தி, செவ்வாய் புத்தி வந்து நன்மைங்கிற அமைப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணணும்? இந்த செவ்வாய் புத்தியை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜிம்முக்கு போனீங்கனாலே உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக அது ஆக்டிவேட் ஆகிடும். ஜிம்முக்கு போங்க, அவ்வளோதான். இதே செவ்வாய் புத்தி நடக்குது, ஆனால் அது தீமையான அமைப்பிலிருந்து நடத்துதுன்னா ஜிம்முக்கு போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஜிம்முக்கு போகாமல் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் யாருக்காவது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டுறணும். நீங்கள் ஜிம்முக்கு போய் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. இதான் அதோடைய கான்செப்ட். அப்போது அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே சொல்லிட்டேன். ஒரு புத்தி நடக்குதுன்னா அது நன்மையாக தீமையான்னு பார்த்துக்கணும். நன்மைனா அதுக்கு உண்டானது பூஸ்டப் பண்ணுங்கள். தீமைனா அது உண்டானது தான தர்மம் பண்ணிட்டு நீங்கள் தப்பிச்சுக்கணும், எஸ்கேப் ஆயிடணும். ஓகே, அடுத்தது தாந்திரிக பரிகாரம். இப்போ தாந்திரிக பரிகாரமாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிர புத்தி, சுக்கிர புத்தி வந்து தீமையான அமைப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஆண்களாக இருந்தால் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தக்கூடாது, ஆனால் நிறைய ட்ரெஸ்ஸு தானம் பண்ணணும். வாசனை திரவியத்தை பயன்படுத்தக்கூடாது, நிறைய வாசனை திரவியங்களை தானம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஆடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தானம் தர்மம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாசனை திரவியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை மற்றவங்க யூஸ் பண்ணும்போது உங்கள் கர்மா குறையும். அதை தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம். இப்போ ரிவர்ஸ் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து அவங்களுக்கு தீமையான அமைப்பில் இருக்குது. அப்போ அதுக்கு ரிவர்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட நேமை ரிவர்ஸாக எழுதணும். அதான் பரிகாரம். புதன் புத்தி முடிகிற வரைக்கும் புதன்கிழமை புதன் ஹோரையில் அவங்க நேமை ரிவர்ஸாக எழுதிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த புத்தியில் பெருசாக நெகட்டிவ் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து தான தர்ம பரிகாரம். தான தர்ம பரிகாரம். தான தர்ம பரிகாரம்னா பொதுவாகவே என்ன தசாபுத்தி நடந்தாலும் அந்த தசாபுத்தியில் நன்மைகள் நிறையா நடக்கிறதுக்கு தேவையான அந்த கிரகங்களுடைய பொருட்களை தானமாக கொடுத்துட்டே வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திர புத்தி நடக்குது. அந்த சந்திரன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சரி அல்லது தீமையான அமைப்பில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்னதானம் அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. சந்திரன்னா சாப்பாடு, அதை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரம். இப்படி ஒவ்வொரு புத்திகளுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சூரியன்லேருந்து ராகுகேது வரைக்கும் எல்லா தசா புத்திகளுக்கும் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். சரி, ரைட். அடுத்தது வந்து கோயில் பரிகாரம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து
ஒரு சனி புத்தி, சனி திசை, சனி புத்தி நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? சனி நல்லா இருக்கிற பட்சத்தில், அது நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, பைரவர் வழிபாடு அதிகமாக பண்ணணும். பைரவர் கோயிலுக்கு போகிறது அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் நீங்கள் செஞ்சுட்டே வரணும். ஓகே, அடுத்து தியாகம் செய்யும் பரிகாரம். இப்போ தியாகம் செய்தல் பரிகாரத்தில் என்னென்னா, ஒரு கிரகம் வந்து நமக்கு வலிமை குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தியாகம் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சூரியன் வந்து புத்தி நடத்துகிறார், சூரியன் வலிமை குறைவாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தியாகம் பண்ணிக்கணும்? உங்கள் பெயரை எங்கேயுமே முன்னிலைப்படுத்தக்கூடாது. டிபியில் உங்கள் ஃபோட்டோ வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா நாம் தியாகம் செஞ்சுக்கணும். இது தியாகம் செய்தல் பரிகாரத்தில் வரும். இப்படி எல்லா கிரகங்களுக்குமே இருக்குது எப்படி தியாகம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அடுத்தது வந்து காலச்சக்கர பரிகாரம். இந்த காலச்சக்கர பரிகாரமாக நம்ம என்ன மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த காலச்சக்கர பரிகாரத்தில் எப்படி நம்ம எடுக்கலான்னா, என்ன மாதிரியான திசா புத்தியில் இருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராகு புத்தியில் இருந்து, ராகு புத்தி நன்மையான அமைப்பில் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்? அந்நிய மக்கள், வெளிநாடு பீப்புளோட பழகணும். வெளிநாடு மக்களோட பழக வேண்டும். அதுதான் காலச்சக்கர பரிகாரம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனியாகவே என்ன பண்ணலாம்? பரிகாரங்கள் மிக அழகாக எடுக்கலாம். பரிகாரங்களை மிக அழகாக நம்ம எடுக்க முடியும். ஸோ இது டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனால் வாழ்வியல் பரிகாரம் 9 கிரகத்துக்கு பார்க்க போகிறோம். தாந்திரிக பரிகாரம் 9 கிரகத்துக்கு பார்க்குறோம். ரிவர்ஸ் பரிகாரம் 9 கிரகத்துக்கு. இப்படி இத்தனை பரிகாரங்களையும் 9 கிரகங்களுக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ரைட். அடுத்தது வந்து பொதுவாக ஒரு தசாபுத்தி நடக்கும் பொழுது நிறைய பேர் ராங் அலைன்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த அலைன்மெண்ட்டை ஒழுங்குபடுத்தணும். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு சனி புத்தி நடக்கும். சனி புத்தி நன்மையான அமைப்பில் இருக்கும், நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய அமைப்புனா வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். சனி வந்து வலிமையாக இருக்கிற நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது ஜாதகத்தில். அவர் என்ன பண்ணுவார்னா, சித்தப்பாவை காயப்படுத்திகிட்டே இருப்பார், அல்லது சித்தப்பாவை விட்டு விலகி போயிடுவார். அப்படி போனால் என்ன தெரியுமா நடக்கும்? சனி எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் அவருக்கு வேலை செய்யாது. அல்லது அவருக்கு சித்தப்பா வந்து டெத் ஆயிடலாம். அப்போ என்ன ஆகும்? சனி வலிமையாக இருந்தாலும் சித்தப்பா டெத் ஆகிட்டா உயிர்காரகத்துவம் விட்டு போனனால அவருக்கு அந்த சனி வேலை செய்யாமல் போயிடுவார். அப்போ என்ன பண்ணணும்? சித்தம்மா மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக தசாபுக்தியில் பார்க்கணும். ஏன் தசாபுக்தி நல்லா இருந்தாலும் வேலை செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். சரி, இது நன்மையாக இருக்கிற அமைப்புக்கு. இன்னொரு அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து தீமையான அமைப்பில் இருக்குது, கெட்டு போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? மாமன் உறவுகளை என்ன செய்யணும்? நேச்சுரலாகவே மாமன் உறவுகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். நேச்சுரலாக என்ன பண்ணணும்? மாமன் உறவுகளை விட்டு விலகணும். அப்போ நன்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி அமைப்பை எடுத்துக்கணும், தீமையாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி அமைப்பை எடுத்துக்கணும். இப்படி நம்ம அதை வேலை செய்யணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு குரு புத்தி நடக்குது, குரு திசையோ குரு புத்தியோ நடக்குது. குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? வாலண்டியராக ஒரு லைவ் குருவை
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு லைவாக இவர் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் இவர் தான் என்னுடைய குருநாதர், இவர் சொல்கிறபடி தான் நான் நடப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல குருவை சூஸ் பண்ணி உங்கள் லைவில் ஒரு குருவை கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டால் குருவோட பரிபூர்ண விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதே குரு தீமையான இடத்துல இருந்தால் யாரையுமே குருவை ஏற்றுக்கூடாது. குருவை ஆத்மார்த்தமாக நினைக்கிறது, பயபக்தியாக இருக்கிறது, ஆன்மீக ரீதியாக உள்ளுக்குள்ளே போகிறது, கோயிலுக்கு அடிக்கடி போகிறது, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, இதிலேருந்து வெளியில் வந்துடணும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் தசாபுக்தி முழுமையாக வேலை செஞ்சு நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறையா தசாபுக்திகள் நடக்கும். நிறைய பேர் அந்த தசாபுக்தியில் நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வருவோம். ஆனால் அதில் என்ன ஆகும்னா, நிறையா புண்ணியங்களை அனுபவிச்சதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களுக்கு புண்ணியம் கிடைக்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு ராகு புத்தி அல்லது ராகு திசை நடக்குது. ராகு நல்ல அமைப்பில் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராகுங்கிறது வெளிநாடு பயணம். இந்த ராகுவில் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாடு பயணம் போயிட்டே இருப்பாங்க. வெளிநாடு பயணம் அவங்களுக்கு அமையும், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு வந்துடும். ஏன்னா ராகு நல்லா இருந்தாலும் அதோட புண்ணியத்தை அதிகமாக செலவழிக்கும் போது இன்னொரு தேவையான இடத்துக்கு ராகுவோட புண்ணியம் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த புண்ணியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ணணும். அப்போ அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும், ராகு அப்படின்னா உளுந்துன்னு அர்த்தம். அப்போ உளுந்த வடை தானம் செய்ய வேண்டும். ராகுனா தொழு நோயாளிகள் அர்த்தம். தொழு நோயாளிகளுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்ய வேண்டும். இப்படி நிறைய இடங்களில் தசாபுக்திகள் என்ன ஆயிரும்னா, நல்ல காரியங்களை நிறைய திரும்ப திரும்ப செய்யும்போது புண்ணியம் பத்தாமல் போயிடும். அப்போ புண்ணியத்தை திருப்பி என்ன பண்ணணும், ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் தசாபுக்தியில் இருக்குது. அதனால தான் இதை 15 நாள் வகுப்பாக நடத்த போகிறேன். தசாபுக்தியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பரிகாரங்களாக பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஒரு தசாபுக்தியை முழுமையாக பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும். நிறைய பேர் அந்த தசாபுக்தி யோகம் இருந்தும் பெரிய ஆளாகாமல் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிரகம் புஷ்கரத்திலே இருந்து சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கும், சில பேருக்கு வேலை செய்யலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். அப்போ இது எல்லாமே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தசாபுக்தி கான்செப்டை மிக அழகாக கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு 21/7/2020 நடைபெற போகுது. 15 days வகுப்பு. இந்த வகுப்பில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இதுக்கு தேவையான சில பிடிஎஃப்ஸ்லாம் கொடுத்துருவேன். இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ 100 மாணவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 மாணவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தை இலவசமாக பார்க்க போகிறேன். பார்த்து உங்களுடைய தசாபுக்தி எப்படி செயல்படுது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அது எப்படிப்பட்ட நன்மை தீமைகளை செய்யும், இப்போ கரண்டாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுக்தி எப்படிப்பட்ட அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்க போது, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், அடுத்து வரக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நடக்கிற தசாபுக்திக்கும் அடுத்து வரக்கூடிய தசாபுக்திக்கும் இலவசமாக பலனும் பரிகாரமும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சூட்சமங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பில் இருக்குது. அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தேவையான தகவல்கள்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். ஒரு அருமையான வகுப்பு, இது யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.